இப்போ நான்லாம் ஓப்பனாக சொல்கிறேன், நான்லாம் எஸ்எஸ்எல்சியில் 4 தடவை ஃபெயில் ஆனேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் 1 மார்க் போயிடுச்சுனாக்க எல்லாத்தையும் மறுபடியும் எழுதணும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மேட்ரு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. உங்களுக்கு வந்து எந்த ஒரு சப்ஜெக்ட் போயிடுச்சுனாக்க நீங்கள் அந்த ஒரு சப்ஜெக்டில் 1 மார்க் போயிடுச்சுன்னா அதை மட்டும் கூட நீங்கள் படித்து பாஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக உங்களுக்கு படிக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. படிப்பதற்கான ஊக்கத்தொகையும் கிடைக்கிறது. நீ எதுவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து குழந்தைகள் எல்லோரும் நன்றாக படிக்க வேண்டும், முன்னேற வேண்டும் வாழ்க்கையில். மதிப்புக்குரிய திரைப்பட கலைஞர் நடிகர் MS பாஸ்கர் அவர்களே வரவேற்கு. இதில் இருக்கிற எல்லாருக்கும், மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும், வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஏன்னா ஒருத்தர் பேரையும் சொல்லிக்கிட்டே இருந்தாக்க லேட் ஆகிடும். எல்லோருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். கொஞ்சம் சில முக்கியமான விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படிப்புக்கு உதவுவது என்பது பகவானுக்கு செய்கின்ற தொண்டாகவே கருதப்படுகிறது. அந்த மாதிரி வந்து இந்த 10th +2 படித்த மாணவ மாணவியர்களுக்கு வந்து நல்ல ஸ்கோர் பண்ண மாணவ மாணவியர்களுக்கு வந்து இந்த மாதிரி கல்விக்கான உபகரணங்கள், கல்விக்கான ஊக்கத்தொகை வழங்கி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வணக்கங்கள். எனக்கு அரசியல் தெரியாது, எங்கள் அப்பாவை மட்டும்தான் எனக்கு தெரியும். ஏன்னா எங்கள் அப்பா வந்து கலைஞரப்பா வந்து எங்கள் அப்பாவை அண்ணன் கூப்பிடுவாங்க. எல்லாம் ஒரே மாவட்டம் நாங்கள் எல்லாரும். அப்போ பார்க்கும்போது எங்கிட்ட அப்பா சொன்னது முதல்ல நல்லா படினாங்க. இதுதான். அப்போது அப்பா அன்னைக்கு எனக்கு சொன்னதை இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நன்றாக படியுங்கள், ஒருவரோடு ஒருவர் போட்டி போடுங்கள் படிப்பில், ஆனால் பொறாமை கொள்ள வேண்டாம். பெற்றோர்களுக்கு நான் சொல்வது என்ன அப்படின்னாக்கா, எப்போ பாரு பிள்ளைங்களை படி 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 படின்னு கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்காதீங்க. படிப்பு என்பது முக்கியம்தான், ஆனால் எதில் அவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத பாருங்கள். இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து ஏடிஎம்மில் வந்து நம்ம பின்கோடு போடுறோம், அது பண்ணுறோம், இதை பண்ணுறோன்னு இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபார்முலா கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்றது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? சொல்லுவீங்களா? ராமானுஜம் அப்படின்னு ஒருத்தர் கணித மேதை, அவருடைய ஃபார்முலாஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவருக்கு கணக்கை தவிர வேறு எதுலேயுமே ஆர்வம் இல்லை. அதுக்காக நீங்கள் வேறு எந்த சப்ஜெக்டையும் படிக்காதீங்கன்னு சொல்லலை. உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், பிடிக்காத சப்ஜெக்ட் எல்லாத்தையும் படித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் எதில் மாணவ மாணவியர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் அவங்கள ஊக்கப்படுத்துங்க, அதில் அவங்க சாதிக்கலாம். ஃபாரின் லெவலில் வந்து ஒரு பையனுக்கு படிப்பே வரல, ஆனால் நீச்சலில் உலக சாதனை படைத்தான். ப்ரூஸ் லீ கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து பகலில் படிப்பு, ஈவினிங்கில் வந்து குங்ஃபு ப்ராக்டிஸு, நைட்டில் வந்து ஹோட்டலில் வெயிட்டர் வேலை பார்த்து சம்பாதிச்சு அந்த பணத்தில் அவர் படித்தார். அந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நிச்சயமாக படிக்கலாம், படிப்பீர்கள். உங்களுக்கு இப்போ ஊக்கத்தொகை, உதவித்தொகை எல்லாம் கிடைக்குது அப்படிங்கும் பொழுது இது வந்து ரொம்ப பாராட்டுவதற்கு உண்டான விஷயம், நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். நல்லா படிங்க. இப்போ நான்லாம் ஓப்பனாக சொல்கிறேன், நான்லாம் எஸ்எஸ்எல்சியில் 4 தடவை ஃபெயில் ஆனேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் 1 மார்க் போயிடுச்சுனாக்க எல்லாத்தையும் மறுபடியும் எழுதணும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மேட்ரு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. உங்களுக்கு வந்து எந்த ஒரு சப்ஜெக்ட் போயிடுச்சுனாக்க நீங்கள் அந்த ஒரு சப்ஜெக்டில் 1 மார்க் போயிடுச்சுன்னா அதை மட்டும் கூட நீங்கள் படித்து பாஸ் பண்ணிக்கலாம். இப்போது கல்வி வந்து ஒரு ஈஸியாக உங்களுக்கு படிக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. படிப்பதற்கான ஊக்கத்தொகையும் கிடைக்கிறது. அப்படிங்கும் பொழுது நல்லா படியுங்கள், நல்லா முன்னேறுங்கள் வாழ்க்கையில். பெற்றோர்களுக்கு சொல்வது இதுதான், எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் குழந்தைங்களுக்கு அதில் வந்து நல்ல விஷயங்களில் அவங்கள வந்து ஊக்கப்படுத்துங்க.
அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய கையில் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கையிலும் இருக்கிறது, நம்மை ஆள்பவர்களுடைய கையிலும் இருக்கிறது. அப்படிங்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் நல்லா பெரிய லெவலுக்கு படித்து முன்னேறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள். உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன அட்வைஸ். நீங்கள்லாம் என் குழந்தைங்க மாதிரி. படிப்பு அப்படிங்கிறது நீங்கள் புஸ்தகத்தை படித்து அதில் இருக்கிறத பைஹார்ட் பண்ணி அதைத்தான் எழுதி ஆகணும் அப்படிங்கிறது இல்லை. என்னுடைய நண்பன் ஒருவன், அவனுடைய அக்கா பையன் டிகிரி படித்து என்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போவான், உட்காந்துருப்பான், வாத்தியார் பாடம் நடத்துறதை பார்த்துக்கிட்டே இருப்பான், கேட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு நோட்டு கூட எடுத்துகிட்டு போக மாட்டான், ஒரு பேனா கூட எடுத்துகிட்டு போக மாட்டான். வெளியில் ஊரெல்லாம் சுற்றுவான் பசங்களோட. பரீட்சைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா தவறி போயிட்டாங்க. இந்த பையன் பரீட்சை எழுதுறதுக்கு அன்றைக்கி வரைக்கும் அழுதுகிட்டே இருந்திருக்கான். போடா போய் பரீட்சை எழுதிட்டு வரனா. போய் உட்காந்து இவன் பரீட்சை எழுதிட்டு வந்தான். ரிசல்ட் வந்தது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்லேயே அவனுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்க, வாத்தியார் சொல்வதை, பாடம் நடத்துவதை அவன் மனதுக்குள்ளே அப்படியே பதிய வச்சுக்கிட்டு அதை அவன் அங்கே போய் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கான். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னாக்கா, நீங்கள் பைஹார்ட் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்றது இல்லை. எங்கிட்ட ஒரு டைரக்டர் கேட்டார், நீ எப்படி இவ்வளோ பெரிய பெரிய டைலாக்லாம் பைஹார்ட் பண்ணுறேன். நான் பைஹார்ட் பண்ணுறதே கிடையாது, டைலாக் நான் படிக்கிறதே கிடையாது. என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத நான் பார்த்து கொள்கிறேன், அதை கேட்டுக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி அதை விட்டு மீறி போகாமல் நான் என்னுடைய வசனங்களை இயல்பாக நானே பேசுகிறேன். அப்படிங்கிறது தான் ஒரு இது. நம்ம நம்முடைய மைண்டை எதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ, எதில் நாம் சிறப்பாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத நாம் செய்கிறோமோ, நாம் முனைந்து இருக்கிறோம், அதில் நிச்சயமாக நம்மால் சாதிக்க முடியும். நீ எதுவாக ஆக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய் அப்படின்னு விவேகானந்தர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி குழந்தைகள் எல்லோரும் நன்றாக படிக்க வேண்டும், முன்னேற வேண்டும். வாழ்க்கையில் உங்கள் எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க வேண்டும் என்று நான் மனமாற ஆசீர்வதிக்கிறேன். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து என்னை அழைத்த தம்பி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி.கே. சேகர் பாபு அவர்களுக்கு மற்றும் அமைச்சர் ஐயா தங்கம் தென்னரசு அவர்களுக்கும், மேயர் பிரியா அவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், குழந்தைகளுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள், வணக்கங்கள். நன்றி.